Hi everyone, welcome back to Daily Current Affairs section. நாம இந்த வீடியோல அக்டோபர் 2nd அண்ட் 3rd கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு துரைராஜா அப்படின்ற பர்சன் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1988ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜூலை 9. ஓகேவா? ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே தான் 1988ல வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த NHB அப்படிங்கிறது ஃபுல்லி ஓன்டு பை யார் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதோடைய என்டையர் ஷேர்ஸுமே வந்து ஆர்பிஐ கிட்ட தான் இருந்தது. ஆர்பிஐ தான் வந்து இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த NHB எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஹவுசிங் செக்டார் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அபெக்ஸ் பாடி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஹவுசிங் செக்டார் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ரூரலாக இருக்கலாம், அர்பனாக இருக்கலாம், இந்தியா ஃபுல்லாவே இருக்கிற ஹவுசிங் செக்டார் கம்பெனிஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாடியை சூப்பர்வைஸ் பண்ற ஒரு அபெக்ஸ் பாடியாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஹெட்டா வந்து ஹவுசிங் செக்டார் கம்பெனிஸ்க்கு ஹெட்டா இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் தான் வந்து இருப்பாங்க. இது எப்போ ஃபுல்லி ஓன்டு கவர்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019ல தான் வந்து இது ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா வந்தது. அதாவது ஆர்பிஐ வந்து அவங்களுடைய எல்லா ஸ்டாக்ஸையுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சேல் பண்ணிட்டாங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மன் கமிட்டி தான். செகண்ட் டைமா வந்து நரசிம்மன் கமிட்டியை செட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் நரசிம்மன் கமிட்டி, இதோடைய செகண்ட் நரசிம்மன் கமிட்டி இவருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே தான் ஆர்பிஐ, அதாவது NHB நேஷனல் ஹவுசிங் போர்டு பேங்கா இருக்கட்டும் அண்ட் நபார்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுடைய ஷேர்ஸையுமே வந்து நம்மளுடைய ஆர்பிஐ என்டையராகவே வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ 2019ல இருந்து NHB வந்து ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இது ஃபுல்லி ஓன்டு பை ஆர்பிஐயா தான் வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ அக்டோபர் 2nd அண்ட் 3rd கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி ட்ராபிக்கல் சைக்ளோன் ஷாஹின் ரீசென்ட்லி இன் நியூஸ், தி நேம் வாஸ் கிவன் பை விச் கண்ட்ரி? இந்த சைக்ளோன் ஷாஹின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் வந்து சைக்ளோன் குலாப் அப்படின்றது ஆந்திரா அண்ட் ஒடிசா அந்த ரெண்டு ஸ்டேட்டையுமே அஃபெக்ட் பண்ணுச்சு, அங்கதான் கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த சைக்ளோன் குலாப் அப்படிங்கிறது எங்க உருவாச்சு அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல தான் உருவாச்சு. உருவாகி அந்த புயல் வந்து ஆந்திரா அண்ட் ஒடிசா அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவுலவே அது கரையை கடந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த புயல் இருக்கு இல்லையா, அது மெல்ல மெல்ல நகர்ந்து அரேபியன் சி வழியா இப்போ வந்து அது ஓமன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குலாப் அப்படின்ற சைக்ளோன் தான் அகெயின் ஃபார்ம் ஆகி இந்த சாஹின் அப்படின்ற நேம்ல வந்து ஓமன் கண்ட்ரி அந்த சைடு வந்து பாஸ் ஆக போகுது, அரேபியன். இது வந்து சம் ரேர் கண்டிஷன்ஸ்ல தான் இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா பே ஆஃப் பெங்கால்ல உருவான ஒரு சைக்ளோன் வந்து இந்தியால ஆல்ரெடி கிராஸ் ஆயிருச்சு. ஆல்ரெடி கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா ரிமைனிங் அதோடைய இது இருக்கும் இல்லையா, அதோடைய எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அது அகைன் ஒரு சைக்ளோனா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த சைக்ளோனுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாஹின் அப்படின்றது தான் அந்த சைக்ளோனுடைய நேம். இந்த நேம் வந்து எந்த கண்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கத்தார் அப்படின்ற கண்ட்ரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ பாகிஸ்தான் தானே வந்து சைக்ளோன் குலாப் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த கண்ட்ரி நேம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கண்ட்ரி தான் வந்து அந்த குலாப் அப்படின்ற நேம் வந்து கொடுத்தாங்க. குலாப் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த சாஹின் இருக்கு இல்லையா, சோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹவாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? பருந்து இல்ல கருடா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சாஹின் அப்படின்றதுக்கான மீனிங். இந்த நேமை கொடுத்தது வந்து கத்தார் கண்ட்ரிஸ் தான். ஓகேவா? சோ இந்த நேம் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு டைமும் சொல்றேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரேபியன் சி,
பே ஆஃப் பெங்கால் அண்ட் நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 ரீஜியன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 13 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? இந்த 13 கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 13 கண்ட்ரிஸ்ல ஃபார்ம் ஆகுற சைக்ளோனுக்கு வந்து இவங்க தான் நேம் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரியுமே வந்து 13 நேம வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து இந்த 13 கண்ட்ரிஸுமே வந்து 13 நேம வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா எத்தனை இருக்கும்? 13 கண்ட்ரிஸ் 13 நேம சஜஸ்ட் பண்ணா டோட்டலா 169 நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேம்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நேமை பார்த்து ஆல்ரெடி சைக்ளோன்னாலே பயப்படுவாங்க. ஸோ அந்த நேம் வந்து நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுக்கறதா இருக்கக்கூடாது, சம் பாசிட்டிவா தான் இருக்கணும். அண்ட் அது வந்து ஜென்டரைஸ் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரியுமே வந்து 13 நேம்ஸ், ஸோ டோட்டலாக 169 நேம்ஸ் இருக்கு. இந்த 169 நேம்ஸ்ல தான் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் போதும் ஒரு நேமா வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 13 கண்ட்ரிஸ் எந்த ரீஜியன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் நார்த் இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஓகேவா? ஸோ இந்த ரீஜியன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் ஃபார்ம் ஆகிற எல்லா சைக்ளோன்ஸுக்கான நேம்ஸுமே வந்து இது மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன நேம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாவத் அப்படின்றது ஒண்ணு. நெக்ஸ்ட் எந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆனாலுமே இந்த ரீஜியன்ஸ்ல இருக்கிற எந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆனாலுமே அவங்க கொடுக்குற நேம் வந்து ஜாவத் அண்ட் அசானி அப்படிங்கிறது. ஓகேவா? ஜாவத், அசானி இந்த மாதிரியான நேம்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து கத்தார் இருக்கு இல்லையா, கத்தாருடைய கேபிட்டல் வந்து என்னது? டோஹா அப்படிங்கிறது தெரியும். அண்ட் கரன்சி வந்து RIYAL, ரியல் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான கரன்சி. அண்ட் ஓமன் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ ஓமன் உடைய கேபிட்டல் என்னது? மஸ்கட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இதோடைய கரன்சி வந்து RIAL அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரியல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கண்ட்ரியுடைய கரன்சியா இருக்கும். அண்ட் சாரி RIEL அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ RIEL அப்படிங்கிறது தான் ஓமனுடைய கரன்சி. அண்ட் பங்களாதேஷுடைய கரன்சி நமக்கு தெரியும் தாக்கா அண்ட் டாக்கா அப்படிங்கிறது. ஆப்கானிஸ்தானுடைய கேபிட்டல் வந்து காபுல் அண்ட் அதோடைய கரன்சி வந்து ஆப்கானி அப்படிங்கிறது. பாகிஸ்தானுடைய கேபிட்டல் இஸ்லாமாபாத் அண்ட் அதோடைய கரன்சி வந்து பாகிஸ்தானி ருஃபி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ரியல் அப்படின்ற கரன்சி இருக்கு இல்லையா, RIYAL. ஓகேவா? ஸோ இந்த ரியல் அப்படின்ற கரன்சி எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு சவுதி அரேபியா அண்ட் இன்னொன்று வந்து கத்தார். இந்த 2 கண்ட்ரிஸுக்கும் இருக்கு. அண்ட் REAL, ரீல், இது எல்லாமே சிமிலர் மீனிங்ஸ் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் தான் டிஃப்ரென்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதோடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி, எந்த கண்ட்ரியோட கரன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலுடைய கரன்சி தான் வந்து ரீல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் RIAL. ஓகேவா? ஸோ ஓமனுடைய கரன்சியுமே RIAL அப்படிங்கிறது. RIAL எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கு, ஓமன் அண்ட் ஏமன். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரிஸுக்கு எல்லாத்துக்குமே RIAL அப்படின்ற ரியல் தான் வந்து கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னது? RIEL. இது எந்த கண்ட்ரியோட கரன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்போடியாவுடைய கரன்சி. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரியல் அந்த ப்ரொனன்சியேஷன்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கான கரன்சி. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். October 2nd is celebrated as a birth anniversary of. So October 2nd வந்து யாருடைய birth anniversary-யா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு வர்றதானே. யாரு 2 பேருடைய பர்த்டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் மகாத்மா காந்தி. ஓகேவா? ஸோ போத் BNC அப்படிங்கிறது தான் ஆன்சர். இவங்க 2 பேருடைய பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். லால் பகதூர் சாஸ்திரியோடைய 117th பர்த் ஆனிவர்சரி அண்ட் மகாத்மா காந்தியோடைய 152nd பர்த் ஆனிவர்சரியை நம்ம இந்த இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தியோடைய பர்த்டேவை தானே நம்ம இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா October 2nd தான் வந்து நம்ம எவ்ரி இயர் வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை எப்போல இருந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஜூலை 15 2007ல யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, அந்த மீட்டிங்ல தான் வந்து எவ்ரி இயர் வந்து அக்டோபர் 2 இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ 2008ல இருந்து நம்ம இந்த இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அதை மகாத்மா காந்தியோடைய பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஸோ நான் வயலன்ஸோடைய ஃபவுண்டர் யாரு இல்ல ஃபாதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலே எல்லாருமே வந்து காந்தி அப்படிங்கிறவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியன் நமக்கான சுதந்திரத்தை நான் வயலன்ஸ் மூலியமா வாங்கி கொடுத்தவர் அவர் தான். ஓகேவா, அதனாலதான் அவருடைய பிறந்தநாளை வந்து இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது ரிலேட்டடா இன்னொரு டே இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் பீஸ் டே. இன்டர்நேஷனல் பீஸ் டே வந்து நம்ம எந்த டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 21 வந்து நம்ம இன்டர்நேஷனல் பீஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கான தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெக்கவரிங் ஃபார் பெட்டர் ஈக்விட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்நேஷனல் பீஸ் டேக்கான தீம். ஓகேவா, இன்டர்நேஷனல் பீஸ் டே அண்ட் நான் வயலன்ஸ் டே ரெண்டுக்குமே சிமிலரான இருக்கிறது தான். நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்காக வயலன்ஸை வந்து கையில எடுத்துக்க கூடாது. நம்ம வயலன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்னு சாதிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதனால நமக்கு கிடைக்கிறது வந்து எதுவுமே இருக்காது, நமக்கு லாஸ் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அந்த வன்முறையினால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வறுமைக்கு தான் அதனால தள்ளப்படுவாங்க. ஓகேவா, ஸோ அதனாலதான் எதை சாதிக்கணும்னு நினைச்சாலுமே நான் வயலன்ஸ் மூலியமா போனாலே பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது தான் வந்து இந்த டே மூலியமா சொல்ல வர்றாங்க. அண்ட் நான் வயலன்ஸை பத்தின அவேர்னஸையுமே வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த அக்டோபர் 2 இந்த டே இதுல இருந்து தானே நம்ம அந்த மேக் இன் இந்தியா 75th இண்டிபெண்டன்ஸ் டே 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அதுக்காக ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அது எல்லாமே வந்து இந்த அக்டோபர் 2 இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கார் ரேலியை கூட ஸ்டார்ட் பண்ணாரு. 75,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மந்த் ஃபுல்லாவே வந்து அந்த கார் ரேலி வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கவர் பண்றாங்க. ஸோ அந்த ரேலி மூலியமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வெளியே தெரியாத ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ அவங்கள பத்தின அவேர்னஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இங்க இருக்கிற யூத்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸோ இண்டிபெண்டன்ஸ்னால எத்தனை பேர் வந்து அவங்களுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தின அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து இந்த அக்டோபர் 2 வந்து கார் ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது டோட்டலா எவ்வளோ கவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7500 கிலோமீட்டரை வந்து அது அந்த கார் ரேலி வந்து கவர் பண்ண போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following has been named as a brand ambassador of UP's ODOP ஸ்கீம்? இந்த ODOP ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ODOP. இந்த ODOP ஸ்கீமுக்காக பிராண்ட் அம்பாசிடரா யூபி கவர்மெண்ட் வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்கனா ரணாவத் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் கொண்டு வந்ததும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூபி ஸ்டேட்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. டோட்டலா இங்க எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 75 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கு யூபில. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே அங்க ப்ராமினண்டா ஒரு ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ட்ரெடிஷன் அவங்களுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணின ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வெளியே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புள்ஸுக்கு வந்து அது மூலியமா ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் அவங்களுக்கான இன்கமுமே வரும். ஓகேவா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மார்க்கெட்ல கொண்டு வர்றதுனால அவங்களுடைய இன்கமுமே அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நிறைய அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸே வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, ஸோ அந்த மாதிரி பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுறதுமே வந்து இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீமுக்கு கீழே தான் வரும். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான மார்க்கெட் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ட்ரைனிங்கையுமே வந்து இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்டுக்கு கீழே வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது மூலியமா எல்லா டிஸ்ட்ரிக்டையுமே வந்து கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம
அந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுமே வந்து அவங்களுடைய இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக பிராண்ட் அம்பாசிடரா யூபி கவர்மெண்ட் வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்கனா ரனாவத் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தாப்சி பண்ணோ அப்படின்றவங்களுக்கு ரீசெண்டா எந்த இதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா தாப்சி பண்ணோ அப்படின்றவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which edition of India and Sri Lanka joint military exercise Mitra Shakti will be conducted in Sri Lanka from 4th to 15th October 2021? ஸோ இந்த மித்ர சக்தி இருக்கு இல்லையா, இந்த மித்ர சக்தி மிலிட்ரி எக்ஸசைஸ் எந்த ரெண்டு கண்ட்ரிஸுக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் தான் நடக்குது. அது எப்போல இருந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அக்டோபர் 4ல இருந்து அக்டோபர் 15 வரைக்குமே ஸ்ரீலங்கால வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8th எடிஷனை வந்து இந்த இயர் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்தியா சார்பா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா 120 ஆர்மி மெம்பர்ஸ் வந்து இதுல இந்த மித்ர சக்தியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்காக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கிற ஆர்மிஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் அண்ட் கோஆபரேஷன் டெக்னிக்கல் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்து இதை நடத்துவாங்க. ஸோ இந்தியா சார்பா 120 ஆர்மி மெம்பர்ஸ் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த மித்ர சக்தி எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எவ்ரி இயருமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் இயர் 2020ல வந்து டியூ டு கோவிட் பேண்டமிக்னால அவங்களால கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ லாஸ்டா இந்த 7th எடிஷன் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019ல பூனேல வந்து நடந்தது. ஓகேவா, ஸோ 2019ல இந்த 7th எடிஷனை மித்ர சக்தி எக்ஸசைஸை வந்து இந்தியாவில தான் நடத்துனாங்க. ஸோ இந்த 8th எடிஷனை எங்க நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கால தான் வந்து இந்த 8th எடிஷனை அவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இது மாதிரியே வந்து இந்தியா அண்ட் நேபாள் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியா அண்ட் நேபாளுக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சூரிய கிரண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இந்தியா அண்ட் நேபாளுக்கு நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து சூரிய கிரண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோடைய எத்தனாவது எடிஷன் இப்போ ரீசெண்டா நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15th எடிஷன் வந்து இந்த இயர் நடந்தது. ஓகேவா, ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பித்தோகர் உத்தரகாண்ட்ல இருக்கிற பித்தோகர் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து இது நடந்தது. ஓகேவா, இந்த எக்ஸசைஸ்ல இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்ல இதுவுமே வந்து அந்த மிலிட்ரி கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தனா இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், அண்ட் அது கூட சேர்ந்து டிசாஸ்டர் ரிலீஃப் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல நேபாளையும் சரி நமக்கு இருக்கிற ஹில்லி ஸ்டேஷன்லையும் சரி அடிக்கடி வந்து நேஷனல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா. அப்போ எந்த மாதிரியான ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ சூரிய கிரண் உடைய 15th எடிஷன் வந்து இந்த இயர் 2021ல நடந்தது. அது எந்த பிளேஸ்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பித்தோகர் உத்தரகாண்ட் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து நடந்தது. ஓகேவா, ஸோ சூரிய கிரண் எந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் நேபாள் கண்ட்ரிக்கு நடுவில் தான் நடக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரியோட வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் ரஷ்யா, இது ரெண்டுக்கும் எக்ஸசைஸ் வந்து இந்த இயர் எப்ப நடக்க போகுது அண்ட் அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கான நேம் என்னது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாக்கான மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ அது எப்போ நடக்க போகுது அண்ட் அந்த எக்ஸசைஸுக்கான நேம் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. Next, who among the following has been elected as the chairman of Indian Society of அட்வர்டைசர்ஸ்? ஓகேவா, ஸோ இந்தியன் சொசைட்டி ஆஃப் அட்வர்டைசர்ஸ் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனுக்கு யாரை வந்து சேர்பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுனில் கட்டாரியா அப்படின்ற பர்சன் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவரே வந்து ரீஅப்பாயின்மெண்ட் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இந்தியன் சொசைட்டி ஆஃப் அட்வர்டைசர்ஸுக்கு இந்த சுனில் கட்டாரியா அப்படின்ற பர்சனை அகைன் சேர்பர்சனா வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் விஷயத்துக்கு நம்ம வரும்போது இந்த சுஷில் சந்திரா அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து சுஷில் சந்திரா அப்படின்ற பர்சன்.
ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இருப்பாங்க அண்ட் அவருக்கு கீழே வந்து 2 சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு வந்து ராஜீவ் குமார் அப்படின்ற பர்சன், இன்னொரு பர்சன் வந்து அனூப் சந்திரா பாண்டே அப்படின்றவர். ஓகேவா, அனூப் சந்திரா பாண்டே. இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா, அண்ட் சுஷில் சந்திரா அப்படின்றவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அண்ட் அஜய் தியாகி அப்படின்றவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, செபியோடைய சேர்மன். அண்ட் ஜிசி முர்மு யாரு, கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். அவர் ரீசெண்டா வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த இதுக்காக ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆடிட்டர் இருக்காங்க இல்லையா, அதுக்குமே வந்து இவரை தானே ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இவர் கரண்டா இந்தியாவில் என்ன போஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அந்த போஸ்ட்ல தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். According to Jal Shakti Ministry, which of the following river is India's cleanest river where boat seems in year? ஸோ இந்தியாவுடைய கிளீனஸ்ட் ரிவர் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அந்த ரிவர்ல வந்து நம்ம போட்ல போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வைங்களேன், அது நம்ம தண்ணியில போற மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த ரிவர் வந்து அவ்வளோ கிளீனா இருக்கும் அண்ட் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா கூட இருக்கும். நம்ம கீழே என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுடைய வெறும் கண்ணாலேயே ரொம்ப அழகாவே பார்க்கலாம். எந்த தூசு எதுவுமே இல்லாம அவ்வளோ கிளீனா இருக்கும். ஓகேவா, ஸோ அது எந்த ரிவர் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. என்ன ரிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உமன் கோட் அப்படின்ற ரிவர். ஓகேவா, ஸோ இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேகாலயா ஸ்டேட்ல தான் வந்து இந்த ரிவர் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ இந்தியாவுடைய கிளீனஸ்ட் ரிவர் மேகாலயால எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மவுலான் அப்படின்ற இந்த வில்லேஜ்ல தான் வந்து இந்த ரிவர் இருக்கு. இந்த வில்லேஜ் வந்து ஒரு இதுக்கு ஃபேமஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏசியாவுடைய கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுலாங் அப்படின்ற வில்லேஜ் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ 2003ல ஏசியாவுடைய கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க. ஓகேவா, இந்த ஏசியாவுடைய கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்றதுக்கு என்னென்ன கேட்டகரிஸ்ல எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து 100% லிட்ரஸி இருக்கு. ஓகேவா, அண்ட் அது மட்டும் இல்லாம 100% ஃபங்க்ஷனபிள் டாய்லெட்ஸ் வந்து எல்லா வீடுகள்லையுமே இருக்கு அண்ட் எல்லா பிளேஸ்லயுமே வந்து இவங்க டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த டஸ்ட்பின் கூட பேம்பு இருக்கு இல்லையா, மூங்கில்னால செஞ்ச டஸ்ட்பின் தான் வச்சிருப்பாங்க. அண்ட் இது எவ்வளோ கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லேஜ்ல வந்து மரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து விழுகிற அந்த காஞ்ச இலைய கூட நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளோ கிளீனா வச்சுப்பாங்க. அந்த இலைய கூட அவங்க உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கறது என்னென்ன கேட்டகரியில எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து 100% லிட்ரஸி இருக்கு அண்ட் எல்லா வீடுகள்லயுமே வந்து டாய்லெட் வசதி இருக்கு அண்ட் அது எல்லாமே ஃபங்க்ஷனல்ல இருக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாம மூங்கில் பேம்பு டஸ்ட்பின்ஸ் தான் வந்து இவங்க யூஸ் பண்றாங்க அண்ட் அந்த காஞ்ச இலைகளை கூட அவங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த வில்லேஜ்ல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றதை பேன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்மோக்கிங்குமே வந்து இந்த ஏரியால ப்ரொஹிபிட்டடா இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த வில்லேஜுக்கு பக்கத்துல தான் வந்து லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா, மேகாலயால இருக்கிற ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படிங்கிறதுமே வந்து இந்த வில்லேஜுக்கு பக்கத்துல தான் வந்து இந்த பிளேஸுமே இருக்கு. ஓகேவா, ஸோ லிவிங் ரூட் பிரிட்ஜ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்குமே வந்து மேகாலயா அப்படிங்கிறது தான் ஆன்சர். அண்ட் இந்த வில்லேஜ் வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த உமங்காட் ரிவர் வந்து இஸ் அ பார்டர் ஆஃப் ஜெயின்டியா அண்ட் காசி ஹில்ஸ். ஓகேவா, அது ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கு. ஸோ அதை தாண்டி தான் வந்து இந்த ரிவர் வந்து பங்களாதேஷ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவுடைய கிளீனஸ்ட் ரிவர் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேகாலயால இருக்கு. அந்த ரிவரோட நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமங்கோட் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ இந்த ரிவர் எவ்வளோ கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா கூட இருக்கும், கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்கும் கூட சொல்லலாம். ஓகேவா, அண்ட் இது எந்த வில்லேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மென்லியாங் அப்படின்ற வில்லேஜ்ல தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த வில்லேஜ் வந்து ஏசியாவுடைய கிளீனஸ்ட் வில்லேஜா 2003ல வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து 100% லிட்ரஸி இருக்கு. அண்ட் மேகாலயாவுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷில்லாங் அப்படின்றது தான் வந்து மேகாலயாவுடைய
கேபிட்டல் அண்ட் கொராட் சங்மா அப்படின்ற பர்சன் தான் வந்து அங்க சிஎம்மா வந்து இருக்காரு. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா, மேகாலயா ஸ்டேட்டோடைய ஃபர்ஸ்ட் அந்த நேட்டிவ் உமனை வந்து சீஃப் செக்ரட்டரியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்வி ருச்சிகாங் அப்படின்ற பர்சனை, சுச்சிகாங் அப்படின்ற பர்சனை வந்து ஃபர்ஸ்ட் நேட்டிவ் உமனை சீஃப் செக்ரட்டரியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following ministry has launched a web portal indianwetlands.in on the occasion of Gandhi Jayanti? So October 2nd Gandhi Jayantiயை செலிப்ரேட் பண்றோம். அண்ட் எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த indianwetlands.in அப்படின்ற போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூபேந்திர பாட்டில் அப்படின்ற பர்சன். ஓகேவா? இவர் தான் வந்து இந்த indianwetlands.in அப்படின்ற போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா வெட்லாண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து இந்த போர்ட்டலில் இருக்கும். ஓகேவா? ஸோ உடனே நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கா போய் தனித்தனியாக நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற வெட்லாண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த போர்ட்டலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஸாக வந்து அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் தான், அந்த ஏரியாவில் இருக்கிற சிட்டிசன்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டேட் பீப்புள்ஸாக இருக்கலாம், அவங்க தான் வந்து அதை ஃபோட்டோ எடுத்தோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரி எல்லா டேட்டாஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்ஸ் வந்து இந்த இந்தியா வெட்லாண்ட்ஸை பற்றி கொஷின்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான டேட்டாஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான டேட்டாஸுமே வந்து இந்த வெப் போர்ட்டலில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெர்மனண்ட்டாவோ அப்படி இல்லைன்னா டெம்பரவரியாவோ லேண்ட் ஏரியாவில் வாட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ தங்கி இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1970 இருந்து 2015 வரைக்குமே ஓவராலா 35% ஆஃப் வெட்லேண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டியூ டு அர்பனைசேஷனா இருக்கலாம், அப்படி இல்லை நிறைய பொல்யூஷன் வருது, நிறைய ஃபேக்டரைசேஷன் நமக்கு இது பண்றோம், அந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நிறைய ரீசன்ஸால ஒரு 35% ஆஃப் வெட்லேண்ட்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வெட்லேண்ட்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோடைய அவங்களுக்கு தண்ணி அந்த மாதிரி எல்லாம் தேவை. தண்ணி பேசிக் நெசசிட்டி தானே அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் கூட. இந்த மாதிரி வெட்லேண்ட்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டே அது வந்து அழிஞ்சுக்கிட்டே வந்தா அது விலங்குகள் அண்ட் பறவைகள் அந்த இனத்தையுமே வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1970 இருந்து 2015 வரைக்குமே 35% ஆஃப் வெட்லேண்ட்ஸை வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஃபாரின் என்விரான்மெண்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் வந்து இந்த indianwetlands.in அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா வெட்லேண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து ஒரே போர்ட்டலுக்கு கீழே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து October 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வைஸ் பிரசிடென்ட் M. Venkaiah Naidu presented the Vayoshrestha Saman National Award to V.S. Natarajan. He is a senior of. ஓகேவா? நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த வயோஸ்ரேஷ்ட சமன் அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நேஷனல் அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த இயர் இந்த அவார்டு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 11 வந்து இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான். ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த இயர்க்கான வயோஸ்ரேஷ்ட சமன் நேஷனல் அவார்டு வந்து 11 மெம்பர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த V.S. நடராஜன் அப்படின்ற பர்சன் ஒருத்தர். ஓகேவா? ஸோ அவருடைய ஃபீல்டு எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அவருடைய ஃபீல்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரியாட்ரிஷியன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது வந்து சீனியர் பீப்புளுக்கான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம கிரியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வயோஸ்ரேஷ்ட சமன் இந்த ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா, வயோ நாமன் ப்ரோக்ராம். ஓகேவா? இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா October 2 தான் கண்டக்ட் பண்ணாங்க. வயோ நாமன் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம்ல தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த அவார்ட் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி சீனியர் பீப்புளுக்கான
சாரி, இது வந்து அக்டோபர் 1 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அக்டோபர் 1 வந்து இன்டர்நேஷனல் ஓல்டர் பர்சன்ஸ் டே இல்லையா? ஸோ அக்டோபர் 1 தான் வந்து வயோநேமன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம்ல தான் இந்த வயோஸ்ரேஷ்ட சமான் அவார்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்காக. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14567. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீனியர் பீப்புளுக்கான எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து SACRED. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டலையுமே வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீனியர் ஏபிள் சிட்டிசன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இன் டிக்னிட்டி அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். இன்னொரு டைம் சொல்றேன், சீனியர் ஏபிள் சிட்டிசன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இன் டிக்னிட்டி. ஓகேவா? சீனியர் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டீசென்டான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஜ் அப்படின்ற இன்னொரு போர்ட்டலுமே வந்து சீனியர் சிட்டிசன் பீப்புள்ஸ்க்காக தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஓல்டர் பர்சன்ஸ் டேல தான் வந்து இந்த எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அப்படின்ற பர்சன் தான் லான்ச் பண்ணாரு. எந்த மினிஸ்ட்ரி இதுக்கு எல்லாத்துக்குமே லான்ச் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வீரேந்திரகுமார் அப்படின்ற பர்சன் தானே. ஓகேவா? வீரேந்திரகுமார் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பர்சன். ஓகேவா? ஸோ அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணாங்க. எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 14567 அப்படிங்கிறது. அண்ட் ஸ்கர்ட் அப்படிங்கிறது என்ன? சீனியர் ஏபிள் சிட்டிசன் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இன் டிக்னிட்டி. அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு டீசென்டான எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கீம்ஸ் அண்ட் சேஜ் அப்படின்ற ஸ்கீம்ஸுமே வந்து அக்டோபர் 1 வந்து லான்ச் பண்ணாங்க. Next question. Who has been named Manchester United's Player of the Month for September 2021? So Manchester United Player of the Month இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளேயர் ஆஃப் தி மந்த் வந்து யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்ற பர்சனை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து போர்ச்சுகல் கண்ட்ரியை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயர். ஓகேவா? ஸோ அவரை தான் வந்து மான்செஸ்டர் யுனைடெடோடைய செப்டம்பர் மந்த்கான பிளேயர் ஆஃப் தி மந்தா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி அப்படின்றவர் வந்து அர்ஜென்டினாவுடைய ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறது தெரியும். பவுல் போக்பா அப்படின்றவர் வந்து பிரான்ஸுடைய ஃபுட்பால் பிளேயர். ஃபைக் வல்கியா அப்படின்ற பர்சன் வந்து புருனே அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ புருனேயோடைய ஃபுட்பால் பிளேயர் அண்ட் வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் கூட இந்த ஃபைக் பொக்கல்யா அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. அண்ட் டேவிட் பெக்கல்ஹாம் அப்படின்றவங்க வந்து எந்த கண்ட்ரியோடைய ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்துடைய ஃபுட்பால் பிளேயர் தான் டேவிட் பெக்கல்ஹாம் அப்படின்றவங்க. இந்த 4 பர்சன்ஸுமே வந்து கரெக்ட் ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல இருக்காங்க. இவர் வந்து ரிட்டையர்டான ஃபுட்பால் பிளேயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் தி மஸ்கட் ஆஃப் நாமமி கங்கா ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த நாமமி கங்கா ப்ரோக்ராமை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கங்கா ரிவரை கிளீன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நாமமி கங்கா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளோ அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20,000 crore அமௌண்ட்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ கங்கா ரிவரை கிளீனாக வச்சுக்கணும் கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2014 நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. 20,000 கோடி செலவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்டா ஒரு இன்டர்நேஷனல் பேங்க் கூட நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது என்ன பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த கங்காவை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த நாமமி கங்கா ப்ரோக்ராமுக்கு மஸ்கட்டா வந்து எதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாச்சா சௌத்ரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காமிக் புக் கேரக்டர், காமிக் புக்ல வர்ற ஒரு கேரக்டர் தான்
சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாச்சா சௌத்ரி அப்படின்றத வந்து மாஸ்கெட்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும் கங்காவை கிளீனாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சிவேஜா இருக்கலாமா, அதுல இருக்கிற அவேர்னஸ் எல்லாமே வந்து நமக்கு நியூஸ் பார்க்கும்போதே தெரியும். பட் குழந்தைங்க வரைக்குமே அந்த அவேர்னஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான காமிக் புக் கேரக்டர்ஸை வந்து மஸ்கட்டா செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து அது என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இருக்கிற குழந்தைங்க லெவலுக்குமே வந்து இந்த நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்காவை கிளீன் பண்றதுக்கான அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நாமமி கங்கா ப்ரோக்ராமுடைய மஸ்கட்டா எதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாச்சா சௌத்ரி அப்படின்றத தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாமமி கங்கா ப்ரோக்ராம் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ஜல்சக்தி மினிஸ்டருக்கு கீழே தான் வந்து வரும். ஜல்சக்தி மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்ற பர்சன் தான் இப்போ ஜல்சக்தி மினிஸ்டரா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Elsie Perry has become the first woman cricketer to achieve double of 5,000 runs, 300 wickets in international cricket. Belongs to which country? இந்த எல்ஸ் பேரி அப்படின்ற பர்சன் வந்து இப்போ நடந்ததுல 300 விக்கெட்ஸ் அண்ட் டபுள் ஆஃப் 5,000 ரன்ஸை வந்து ஆல் 3 ஃபார்மேட்ஸ், அதாவது ஓடிஐ, 2020 அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த பர்சன் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கண்ட்ரியை வந்து சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேன்பெரா அப்படிங்கிறது. அண்ட் அதோடைய கரன்சி வந்து ஆஸ்திரேலியன் டாலர். ஓகேவா? ஆஸ்திரேலியன் டாலர் அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியன் கண்ட்ரியோடைய கரன்சி. இந்த எல்ஸ் பேரி அப்படின்றவங்க ரீசெண்டா வந்து டோட்டலாகவே டபுள் ஆஃப் 5,000 ரன்ஸ் அண்ட் 300 விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காங்க. 300 விக்கெட்ஸை வந்து அகெயின்ஸ்ட் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு பேருமே சேர்ந்து இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா உமன்ஸ் கிரிக்கெட்காக ஃபர்ஸ்ட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது இல்லையா? பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச். இதுல ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கிரிக்கெட்டரா ஸ்மிருதி மந்தானா அப்படின்றவங்க பிங்க் பால் டெஸ்ட்ல வந்து செஞ்சுரியா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மென்ஸ் கேட்டகரியில வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மென்ஸ் கிரிக்கெட்டர்ல பிங்க் பால் டெஸ்ட்ல செஞ்சுரி எடுத்தது விராட் கோலி. அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா அப்படின்ற பர்சன். ஸோ இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் இப்போ வந்து பிங்க் பால் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல தான் வந்து இந்த எல்சி பேரி அப்படின்ற பர்சன் வந்து அவங்களுடைய 300th விக்கெட் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் பூஜா அப்படின்னு சொல்லி நினைக்கிற சம் நேம் தான். ஸோ அவங்கள தான் வந்து அவங்களுடைய 300 விக்கெட்டா இந்த எல்ஸ் பேரி அப்படின்ற பர்சன் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, RBI removes PCA framework for which bank? RBI வந்து ரீசெண்டா இந்த PCA framework அப்படிங்கிறத வந்து அகைனா இன்னொரு பேங்க்குக்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த PCA framework அப்படிங்கிறது என்ன? ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது தானே. என்னது? ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து இங்க இருக்கிற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஐ சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது, அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் 3 ரீசன்ஸ் இருக்கு. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் இருக்கு இல்லையா? CRAR கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்டை வந்து அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணாத பட்சத்துல. நெக்ஸ்ட் வந்து ஹை என்பிஏ அப்படிங்கிறது என்ன? நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். அந்த பேங்க்ல வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதிகமா இருக்கும்போது. அண்ட் தேர்ட் ரீசன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ROA, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மூணு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து ஆர்பிஐ ஒரு பேங்க்கு வந்து இந்த PCA அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேங்க் இருக்கு இல்லையா, எதை ரீசெண்டா ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த PCA ஃப்ரேம்வொர்க்குள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2015ல வந்தது. ஓகேவா?
2015ல ஆர்பிஐ வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்புறமா தான் வந்து 2021ல தான் அதுல இருந்தே வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா அந்த பேங்கோட எல்லா ஒர்க்ஸ்லயுமே வந்து ஆர்பிஐ வந்து அவங்க உள்ள வருவாங்க. ஓகேவா? ஸோ யாரையுமே ரெக்கட் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் இந்த பேங்க் பிசிஏ ஃப்ரேம் உள்ள இருக்கிற பேங்க்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா இன்னொரு பேங்க்குக்குமே வந்து இதை ரிமூவ் பண்ணாங்க. எந்த பேங்க் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொல்கட்டாவை சேர்ந்த யூகோ பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து இந்த பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேங்க் இந்த பிசிஏ ஃப்ரேம் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு பேங்க் மட்டும்தான் இருக்கு. என்ன பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இப்போ அண்டர் பிசிஏ ஒர்க்குக்கு கீழே வந்து இருக்கு. ஸோ ரீசெண்டா ரிமூவ் பண்ண 2 பேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, யூகோ பேங்க் அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எந்தெந்த ரீசன்ஸை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேபிட்டல் ரிஸ்க் weight asset ratio and non-performing assets and return of assets. So capital risk weighted asset ratio அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பேங்குடைய கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு பெர்சன்ட் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரேஷியோக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க கேஷா வச்சிருக்கணும். ஸோ டியூ டு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரும்போது அப்படி இல்லை சடனா தேவைப்படும் போது அவங்க அந்த மணியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஸோ எல்லா பேங்க்குமே வந்து அந்த கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோவை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து ஹை என்பிஏ. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்ன, பேங்க் வந்து லோன் கொடுத்துருப்பாங்க, அந்த கொடுத்த லோன் அமௌண்ட் வந்து அகைன் ரிட்டர்ன் வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பேங்க்குக்கு இன்கம் எது மூலயமா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எவ்வளோ லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? ஸோ அவங்க லோன்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வந்து அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். ஸோ அவங்க கொடுத்த லோன்ஸ்க்கான அமௌண்ட் லோன் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காது. ஸோ ரிட்டர்ன் வராத பட்சத்தில் தான் நமக்கு அதுக்கான என்பிஏ வந்து அதிகமா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் பார்ப்பாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் இன்கம் பை டோட்டல் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸை வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த பேங்கோடைய இன்கம் டிவைடட் பை அந்த பேங்கோடைய டோட்டல் அசெட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பிசிஏ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இந்த 3 காரணத்தையுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னும் எந்த பேங்க் மட்டும் அண்டர் பிசிஏக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில இருக்கு. ஓகேவா? அண்ட் பிரீத்தம் செங்குப்தா அப்படின்ற பர்சன் தான் வந்து அதோடைய எம்டி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா இருக்காங்க. ஆனா அதோடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குட் பீப்புள் டு grow with good people அப்படிங்கிறது தான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய டேக்லைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். India has started its first exploratory drilling campaign in which country for finding oil and gas? ஸோ இந்தியா வந்து எந்த கண்ட்ரியில வந்து இந்த ட்ரில்லிங் கேம்பெயின் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கண்ட்ரியில ஆயில் அண்ட் கேஸ் வெல் கிணறுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த ட்ரில்லிங் கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பங்களாதேஷ் கண்ட்ரியில தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் சேர்ந்த எந்த கம்பெனி வந்து அங்க அந்த ட்ரில்லிங் கேம்பெயினை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட். ஓகேவா? இந்த ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட் வந்து ஹோல்லி ஓன்ட் சப்சிடரி ஆஃப் ஓஎன்ஜிசி. ஓகேவா? ஆயில் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், அதோடைய சப்சிடரி தான் ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட் அப்படின்றது. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து இந்த ட்ரில்லிங் கேம்பெயினை பங்களாதேஷ்ல கண்டக்ட் பண்ணி அங்க ஒரு ஆயில் வெல்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கஞ்சன் 1. ஓகேவா? ஸோ நம்மளே அதிகமாக ஆயில்ஸை வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்மக்கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ நம்மளுமே நமக்கு தேவையான ஆயில்ஸை வந்து கொஞ்சமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பார்ட் தான் வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பங்களாதேஷ் கண்ட்ரியில் வந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஆயில் வெல் அப்படிங்கிறது கிடையாது.
ஸோ இந்தியா தான் வந்து பங்களாதேஷ் கூட MOU சைன் பண்ணி அங்க வந்து எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அதை ட்ரில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவை சேர்ந்த எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ONGC விதேஷ் லிமிடெட் தான் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பங்களாதேஷ்கான நியூஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பங்கபந்து எக்ஸிபிஷன் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் அண்ட் பங்களாதேஷுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் அவங்க 2 பேரை பத்தின எக்ஸிபிஷனை வந்து அங்க செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் அவங்களுடைய டாட்டர் தான் வந்து இப்போ பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா அப்படின்ற பர்சன். ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முஜிபுர் ரஹ்மான் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பங்களாதேஷுடைய நேவல் ஷிப் இருக்கு இல்லையா, BNS, நம்மளுடைய ஷிப்பை வந்து INS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் பங்களாதேஷுடைய நேவல் ஷிப்பை பங்களாதேஷ் நேவல் ஷிப் அப்படின்றத BNS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். BNS உடைய சமுத்திர அபிஜான் அப்படின்றது. ஓகேவா? இந்த ஷிப் இருக்கு இல்லையா, ரீசெண்டா வந்து இந்தியாவை விசிட் பண்ணிருக்கு. எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைசாக்ல, விசாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த BNS சமுத்திர அபிஜான் அப்படின்ற ஷிப் வந்து விசிட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1971ல தான் வந்து லிபரேஷன் வார் நடந்தது. அதுக்கப்புறமா தான் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி கண்ட்ரியை வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த வாரில் நடந்த அந்த டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணியும் அண்ட் இந்த BNS சமுத்திர அபிஜான் அப்படின்ற ஷிப் வந்து இந்தியாவை விசிட் பண்ணுது. அண்ட் இந்தியாவில் இருக்கிற எந்த 2 ஷிப்பை அவங்க விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா INS விஸ்வகர்மா ஒன்று, INS விஸ்வகர்மா அண்ட் INS டேகா. ஓகேவா? ஸோ இந்த 2 ஷிப் வந்து அவங்க விசிட் பண்றாங்க வைசாக்ல இருக்கிற இந்த 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீசெண்டா பங்களாதேஷ்ல நடந்த நியூஸ். ஒன்று என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ONGC விதேஷ் வந்து அங்க ஒரு ஆயில் அண்ட் கேஸ் வெல்ல வந்து பில் பண்றாங்க. அண்ட் பங்கபந்து எக்ஸிபிஷன் வந்து ரீசெண்டா பங்களாதேஷ்ல நடந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷோடைய சமுத்திர அபிஜான் அப்படின்ற நேவல் ஷிப் வந்து இந்தியாவை ரீசெண்டா விசிட் பண்ணிருக்கு. எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசாகப்பட்டினம்ல தான் வந்து அந்த ஷிப் வந்து சேர்ந்திருக்கு. Next question. Which bank has approved a loan to the government of India to support expansion of Chennai Metro Rail system? இந்த சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம்காக எந்த இன்டர்நேஷனல் பேங்க் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றாங்க phase 2க்காக? ஓகேவா? ஸோ phase 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ phase 2 நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த பேங்க் வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா AIIB. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 356.67 மில்லியன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ AIIB வந்து சென்னை மெட்ரோ ரயில் phase 2க்காக 356.6 மில்லியன் அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதே சென்னைக்கு வேர்ல்ட் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ வேர்ல்ட் பேங்க் வந்து சென்னையோடைய அர்பன் சர்வீஸ்க்காக, அர்பன் சிட்டிஸ் எல்லாருக்குமே இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த அர்பன் சர்வீஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 150 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் பேங்க் அர்பன் சர்வீஸ்க்காக சென்னைக்கு 150 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே இது AIIBனா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து சென்னை மெட்ரோ ரயிலுக்காக 356.6 மில்லியன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீஜிங் சைனால வந்து இருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த AIIB எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2016ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இதுல ஹையஸ்ட், இந்த பேங்க்குடைய ஹையஸ்ட் ஹோல்டரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைனா தான் இருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2016ல 57 மெம்பர்ஸோட வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 103 மெம்பர்ஸ் வந்து இந்த AIIBல மெம்பர்ஸ் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நமக்கு வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி
இந்தியா சாரி வேர்ல்டில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ் உடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அமௌண்ட் ஃபண்ட் பண்ணுறாங்களோ இந்த ஏஐஐபியும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குமே வந்து அதே ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ பட் ஏஷியன் ரீஜியனில் ஸோ வேர்ல்ட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு, வாஷிங்டன் டிசியில் இருக்கு. ஐஎம்எஃப் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அண்ட் இதுவுமே வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ அந்த ஏரியாஸ்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்குமே வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுக்குமே வந்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னா சைனா இருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா இருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது இதோடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாலர்ல 100 பில்லியனுடைய வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ பெய்ட் அப் கேபிட்டலாக 20% இருக்கும் அண்ட் கேபிட்டல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரிமைனிங் இருக்கிற 80% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஏஐபியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பீஜிங் அண்ட் சைனாவில் இருக்குது. நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய் சைனால இருக்கு ஓகேவா. ஸோ next which among the following autonomous body constructed by government of India to improve the governance of public sector banks recommended selection of chief of PSBs and financial institutions to help banks in developing strategies and capital raising plans. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சீஃபை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த சீஃபை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்குறா, யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பேங்க்கோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அட்வைசஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே எந்த போர்டு வந்து கொடுக்குறாங்க, எந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து October 2nd and 3rd கரண்ட் அஃபேர்ஸ். வில் மீட் இன் another session. Thank you.